ஜிம்மி ஆல்சன் விசஸ் கொரில்லா கிராட் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வரதா இருந்துச்சு நம்ம டிசில. இப்போதைக்கு அத பீப்பிள் விசஸ் கொரில்லா கிராட் அப்படிங்கிற மாரி டைட்டில்ல மாத்திருக்காங்க. பட் ஜேம்ஸ் கன் இதுவரைக்கும் நெறைய ப்ராஜெக்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அத இதுவரைக்கும் எந்த ஒரு புரொடக்ஷனுக்குள்ளயுமே போகல. பட் கன்ஃபார்ம் பண்ணாத நம்ம மேன் ஆஃப் டுமாரோ மூவி, அது போக பீப்பிள் விசஸ் கொரில்லா கிராட் அப்படிங்கிற 2 விஷயங்கள இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒண்ணு மூவி, ஒண்ணு சீரிஸ். 2மே என்ன பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு டிசியூவ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு சீரிஸா தான் இருக்கும்னு நம்புறேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும், ஏன் நம்ம டிசியூவ அடுத்தடுத்த லைனுக்கு கொண்டு போகாம அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தான் எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா, பேட்மேன் மூவி தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூவி. அந்த மூவிக்கான புரொடக்ஷன் கூட இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல. எந்த ஒரு கேஸ்டிங் போகல. பட் அத விட்டுட்டு வேற வேற மூவிஸ கே ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. பட் ஜேம்ஸ் கன் எது பண்ணாலும் கண்டிப்பா நல்லது தான் பண்ணுவாரு. அப்படின்னு என்ன என்ன பண்றாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது போக பீப்பிள் விசஸ் கொரில்லா கிராட் அந்த சீரிஸ் வந்துட்டு எத நோக்கி போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கோர்ட் ட்ராமா மாரி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக இதுல நம்ம கொர்லா கிராட பத்திய அதிகமான இன்ஃபர்மேஷன், அதாவது கொர்லா கிராடுங்கிறவரு எப்படி வந்தாரு? அவருக்கான ஆர்ஜின் என்ன? அவருக்கு எப்படி பவர் கிடைச்சுச்சு? அப்படிங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ்ல சொல்லிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த ஆணி தேவையில்லாத ஆணி தான். இதுக்கு பதிலா பேட்மேன் விசஸ் வேற ஏதாச்சும் குடுக்கலாம். இல்ல பேட்மேன் மூவிய குடுக்கலாம். வேற ஏதாச்சும் ஒரு முக்கியமான மூவிய குடுக்கலாம். பட் அத விட்டுட்டு இந்த சீரிஸ் தேவையில்லாதது தான். பட் என்ன பண்ண போறாங்கிறத நம்ம சீரிஸ் பார்த்தா தான் தெரிஞ்சுக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் இதுல இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சூப்பரா குடுப்பாங்கன்னு தான் நம்புறேன். இந்த சீரிஸ் எல்லாருக்கும் பிடிக்கிற மாரி மட்டும் இருந்துச்சுன்னா, டிசியும் அடுத்த லெவலுக்கு போகும். பட் ஜேம்ஸ் கன் இந்த சீரிஸ எப்படி கொண்டு வர போறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது போக குர்லா கிராட் ஒரு முக்கியமான கேரக்டர் தான். அவருக்கு ஒரு சீரிஸ் குடுக்கறதுல எந்த ஒரு தப்புமே இல்லன்னு தான் நான் நம்புறேன். பட் அது இந்த டயத்துக்கு தேவையில்லைங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்னங்கிறத கீழ கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.